அரஃபா ஐஸ்கிரீம் இயற்கை பழங்களிலும் பால்களிலும் தயாரிக்கும் இனிமையான ஐஸ்கிரீம். மேலும் 90s கிட்ஸ் ஐஸ்கிரீம், சேமியா ஜவ்வரிசி ஐஸ்கிரீம், பாதாம் மலாய் ஆகிய பல வகையான ஐஸ்கிரீம்களும் உள்ளது. சென்னை முழுவதும் கடைகளுக்கு ஃப்ரீசருடன் சப்ளை செய்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஒரு படத்துல ஜெயம் ரவி சொல்லுவாரு, முதல் பக்கம் செய்திக்கும் ஆறாம் பக்கம் செய்திக்கும் உள்ள தொடர்பு எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்குது. முதல் பக்கத்துல தங்கம் விலை உயர்வுன்னு வருது, ஆறாவது பக்கத்துல அச்சய திருதி 2 நாள் நீட்டிப்புன்னு வருது, முதல் பக்கத்துல லாரி ஸ்ட்ரைக்குன்னு செய்தி வருது, 7வது பக்கத்துல வெங்காய விலை உயர்வு எப்படின்னு செய்தி வருது. அப்போ 2 செய்திகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு என்னன்றது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி ஒரு படத்துல சொல்லுவாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு அண்ணாமலையோட சம்பவத்தில் நடந்திருக்குது. அண்ணாமலை இன்னைக்கு காலையில இருந்து ஒரே உருட்டிட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப போதைப் பொருள் அதிகமாகி போச்சு, முதலமைச்சர் வந்து இதுல வாயை திறக்க மாட்டாரு, தமிழ்நாட்டில் அதிகமாகக்கூடிய இந்த போதைப் பொருளை எதிர்த்து தமிழ்நாடு பாஜக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், வள்ளூர் கோட்டத்தை முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை காலையில தான் ஒரு அறிவிப்பு போடுறாரு. சாயங்கால செய்தியில பார்த்தோம்னா பாஜக பிரமுகர் உட்பட 4 பேர் போதைப் பொருள் விற்ற வழக்கில் கைது. கொருக்குப்பேட்டையில ஒரு மளிகை கடையில வச்சு போதைப் பொருளை வித்திருக்கிறாங்க, பாஜக பிரமுகர் உட்பட 4 பேர் கைதுன்னு சொல்லி அன்னைக்கு சாயங்காலமே செய்தி வருது. அதே இந்த தேர்தலுக்கு வந்து பாஜக வந்து இந்த போதைப் பொருளை வச்சுதான் ஒரு உருட்டு விடுறதுக்கு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஜாஃபர் சாதிக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த போதைப் பொருள் விஷயத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை வச்சு என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடே ஏதோ ஒரு போதை மாநிலம் மாதிரியும், தமிழ்நாடு அரசு தான் இந்த போதை இறக்குமதிக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் பிரதமர் மோடி அன்னைக்கு வந்து பேசிட்டு போறாரு. அண்ணாமலை இப்ப நாங்க போதைப் பொருள் இங்க அதிகமாச்சு, அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் உருட்டுறாரு. நம்ம குஷ்பு அக்கா போதைப் பொருள் இவ்வளவு அதிகமாயிருச்சு, முதலமைச்சர் அமைதியாக இருப்பது இது அவமானம் அப்படின்னு சொல்லி குஷ்பு அக்கா ஒரு பக்கம் அவங்க உருட்டிட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல, இந்த 2014 தேர்தல் டைம்ல பார்த்தோம்னா 2G வழக்குன்னு சொல்லி இல்லாத ஊழலை வச்சு ஒரு பிம்பத்தை எப்படி உருவாக்கி காங்கிரஸ் திமுக ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி இந்த தேர்தலை உங்க கையில எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா என்னன்னா, இங்க வந்து ரொம்ப போதைப் பொருள் அதிகமா இருக்கு, தமிழ்நாடே ஏதோ ஒரு போதை மாநிலம் மாதிரி ஒரு சித்தரிப்பை உருவாக்குறதுக்காக இப்ப இந்த போதை விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வைக்க கூட ஒருத்தர் இல்ல. அப்ப பாஜக ஒரு அரசியல் அனாதையாக்கப்பட்ட நேரத்தில் இவங்களுக்கு வேற எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியல. அதோட இந்த போதைப் பொருள் மேட்டரை வச்சு இப்போ உருட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜாஃபர் சாதிக்னு சொல்லப்படக்கூடிய நபர், அவர் ஒரு திமுக நிர்வாகியா இருக்கிறாரு, அவர் வந்து பல திமுக தலைவர்களோட போட்டோ எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே ஏதோ தமிழ்நாடு ஒரு போதை மாநிலம் மாதிரியும் தமிழ்நாடு அரசு தான் இறக்குமதி செய்யற மாதிரியும் இவங்க பேசிட்டு இருக்காங்களே. இப்ப இன்னைக்கு கொருக்குப்பேட்டையில பாஜக பிரமுகர் கைதாயிருக்கிறாரு, ஒரு மளிகை கடையில வச்சு போதைப் பொருள் வித்திருக்கிறாரு. அப்ப இதை வச்சுட்டு அண்ணாமலை தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இறக்குமதிக்கான வேலை எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா இதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குமா? இல்ல இதுக்கு முன்னாடி பாஜக நிர்வாகிகள் கைதானாங்க, பாஜக வழக்கறிஞர் பிரிவோட சேர்ந்த ஒரு கார்ல, அதுவும் முருகருடைய வேல் வச்ச கார்ல கஞ்சா கடத்தி கைதானாரு. பாஜக ஐடி விங் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வினோத் நினைக்கிறேன் ஒரு பேரு, அவரு கஞ்சா கடத்தி ஆந்திரால இருந்து கஞ்சா கொண்டு வந்து அவரு கைதானாரு. அப்ப இப்படி பாஜக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் கஞ்சா கேஸ்ல கைதாவறதால அப்ப இந்த கஞ்சாவுக்கு வந்து அண்ணாமலை தான் உடந்தி, அண்ணாமலை இறக்குமதி செய்யறதுக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு சொன்னா இதை எங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா? இத்தனைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவரு மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அவரை கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறாங்க. அவருக்கும் இன்னைக்கு கட்சிக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி அந்த கட்சி போய் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த ஒழுங்கு நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க. ஆனா பாஜக நீங்க என்ன செஞ்சீங்க? இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஆருத்ரா கேஸ் எடுத்துக்கிறோம், ஆருத்ரால இப்படி ஒரு மோசடி நடந்ததுக்கு பிறகுதான் அந்த ஹரிஷன் சொல்லக்கூடிய நபருக்கு நீங்க பாஜக பொறுப்பு கொடுக்குறீங்க. கேடி ராகவன் அவ்வளவு பெரிய விஷயம் ஆன வரைக்கும் கேடி ராகவன் கடைசி வரைக்கும் கட்சி விட்டு நிக்கல, அவராதான் ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. ஏன் இப்போ வரைக்கும் பிரிட்ஜ் பூஷன் இப்போ வரைக்கும் பாஜக எம்பி எல்லாம் செயல்பட்டு இருக்காரு, அவருக்கு மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுல. அப்ப இப்பேற்பட்ட ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்களாம் இந்த ஒழுங்கு நடவடிக்கை பேசலாமா? அப்போ அதுக்குன்னு தமிழ்நாட்டில் இப்படி போதைப் பொருட்கள் இன்னைக்கு அங்கங்க கைப்பற்றப்படுது, அதனால இங்க வந்து இதை பத்தி வாயை தொடர்ந்து பேசக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. இதையும் கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும், அதை நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனா இதை பேசுறதுக்கான ஒரு அடிப்படை முகாந்திரம் கூட பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது. இப்ப பிரதமர் மோடி என்ன சொல்றாரு, இங்க ஆட்சி நடத்தக்கூடியவங்களுடைய தயவால தான் இங்க தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிறாரு. அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கிறாரு, குஷ்புக்கு அவங்க ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க. இப்ப நீங்க லாஜிக்கா பாத்துக்கிட்டாலே போதைப் பொருளை தடுக்கக்கூடிய பிரிவு இருக்குது, என்சிபி நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ. இப்போ இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மாநில அரசுடைய கண்ட்ரோல் கிடையாது, அது ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க அதுவும் ஒன்றிய அரசுல எந்த அளவுக்குன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே அமித்ஷாவோட கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
அப்போ ஒரு மாநிலத்துல இங்க போதைப் பொருள் வருது. இப்ப இந்த விஷயம் எடுத்துக்கிறோமே, இப்ப இவங்க தமிழ்நாடு மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு எந்தெந்த கேஸ் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட கேஸ் இதுவும் டெல்லியில கைப்பற்றப்பட்டதுதான். டெல்லியில இருந்து தமிழ்நாடுக்கு கொண்டு வருவதாக எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது ஒண்ணு. அதுக்கடுத்து மதுரையில சமீபத்தில் கைப்பற்றப்பட்ட 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போதைப் பொருள் வழக்கு. ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போதைப் பொருள். இந்த 3 விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் ஏதோ தமிழ்நாடே ஒரு போதை மாநிலம் மாதிரி இவங்க ஒரு சித்தரிப்பை உருவாக்க பாக்குறாங்க. இதுல நீங்க குறை சொல்லணும் அப்படின்னா கூட அந்த போதை தடுப்பு பிரிவு அவங்க, ஏன்னா இது வெளிநாட்டுல இருந்து இந்த போதைப் பொருள் வருது, வெளிநாட்டுல இருந்து அங்க வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரைக்கும் வருதுன்னா இது அப்ப நியாயமா பார்த்தா ஒன்றிய அரசு தான் குறை சொல்லணும். ஏன்னா ஒன்றிய அரசோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்கு. அப்ப அவங்க தடுக்காம என்ன செஞ்சாங்க அப்படின்ற கேள்வியை தான் நீங்க வைக்கணும். இதையும் தாண்டி என்டிபிசி சார்பில் 2022ல ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. எந்தெந்த மாநிலங்கள்ல போதை சம்பந்தமான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு வழக்கு பதிவு செய்யப்பட்டுன்னு சொல்லி மாநிலங்கள் வாரியா ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிடுறாங்க. அதுல முதல் இடத்துல கேரளாவில் 29,257 வழக்குகள் கேரளாவில் போதை சம்பந்தமா பதிவு செய்யப்பட்டிருக்குது. பஞ்சாப் 2வது இடம், பஞ்சாப்ல 16,831 வழக்குகள் பஞ்சாப்ல இருக்குது. மகாராஷ்டிராவில் 11,400 வழக்குகள், கர்நாடகாவில் 6,884 வழக்குகள், உத்தரப்பிரதேசத்துல 10,732 வழக்குகள், மத்திய பிரதேசத்துல 6,082 வழக்குகள், ஹரியானாவில் 5,025 வழக்குகள். இது எல்லாமே பார்த்தோம்னா பெரும்பாலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த வழக்குகள் போதை சம்பந்தமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்லயே தமிழ்நாடு இல்ல. இப்ப அந்த அளவுக்கு தான் என்டிபிசி சார்பில் ஆய்வறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இதுல இன்னொரு கூடுதல் மேட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மேட்டர், உத்தரப்பிரதேசல ஒரு கஞ்சா மேட்டர் ஒன்று வந்துச்சு. 581 கிலோ மதிப்புள்ள கஞ்சா, அந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டுச்சு. அதுக்கடுத்து கோர்ட்ல போய் சில வருஷம் கழிச்சு அந்த கஞ்சாவை போய் சப்மிட் பண்ணி அந்த கேஸை வாதாடணும். அங்க போய் கஞ்சாவை போய் சப்மிட் பண்ணும்போது சில கிலோக்கள் மட்டும்தான், 1 கிலோ 2 கிலோ அளவுல தான் அங்க போய் கோர்ட்ல போய் வைக்கிறாங்க. எப்பா 581 கிலோ பறிமுதல் பண்ணீங்களப்பா, எங்கப்பா மீதிலானா? அதே அங்க ஸ்டேஷன்ல வச்சோம், எலி கடிச்சு சாப்பிட்டுருச்சு சார் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச போலீஸ் இப்படி ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்க. அப்ப இப்பேற்பட்ட உங்க மாநிலங்களோட அழகை வச்சுக்கிட்டு நீங்களாம் முதல்ல தமிழ்நாட்டை பத்தி பேசலாமா? இது எல்லாத்தையும் விட சூப்பர் மேட்டர் ஒன்று இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த 3 கேஸை மட்டுமே வச்சுக்கிட்டு தமிழ்நாடே ஏதோ போதை மாநிலம் மாதிரி சித்தரிக்கிறாங்களே, இவங்க பாஜக ஆளக்கூடியதை எல்லா மாநிலங்களும் எடுக்க வேணாம், ஒன்லி குஜராத், வெறும் அந்த மாடல் குஜராத் இருக்குல்ல, அந்த குஜராத்தோட லட்சணத்தை மட்டும் இப்போ சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த குஜராத்தில் கைப்பற்றப்பட்ட கேஸ்ல ரொம்ப முக்கியமானது 17 செப்டம்பர் 2021 நடந்த சம்பவம். குஜராத்துடைய முந்த்ரா ஹார்பர், அதானிக்கு சொந்தமான முந்த்ரா ஹார்பர்ல 21,000 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 21,000 கோடி ரூபாய் மதிப்புல 3,000 கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டுச்சு. உயர்தரமான ஹெராயின். இது வரைக்கும் இந்தியாவில் இவ்வளவு பெரிய மதிப்புல எங்கேயுமே ஹெராயினோ ஒரு போதைப் பொருளை கைப்பற்றப்படல. 21,000 மதிப்புள்ள 21,000 கோடி மதிப்புள்ள ஹெராயின்கள் முந்த்ரா ஹார்பர்ல பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா செப்டம்பர் 20, 2021 குஜராத்துடைய ஒரு கடல் பகுதி, அந்த கடல் பகுதியில் 50 கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டுச்சு. அதோட மதிப்பு 150 கோடி ரூபாய். நவம்பர் 15, 2021 மோர்பி பாலம் இருக்குல்ல, அந்த மோர்பி சரௌண்டிங்ல இப்ப சமீபத்தில் கூட பாலம் இணைஞ்சு விழுந்துச்சுல, அந்த சரௌண்டிங்ல சில போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. 144 கிலோ ஹெராயின், அதோட மதிப்பு 700 கோடி ரூபாய் அதோட மதிப்பு. அதுக்கடுத்து நவம்பர் 17, 2021 மொத்தமா சில பொருட்கள் கைப்பற்றுறாங்க. 10 கிலோ ஹெராயின், 300 கிராம் ஹைபிரிட் கஞ்சா, 500 கிராம் அமெரிக்க சரஸ், 220 கிராம் சரஸ் பால்ஸ், 224 கிராம் மேஜிக் காளான், அந்த மேஜிக் மஷ்ரூம் சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள். இப்படி பல வகையான போதைப் பொருட்கள், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நவம்பர் 17, 2021. இதெல்லாம் நான் சொல்றது வேற 2021 மட்டுமே நடந்த சம்பவங்கள் இது நடந்துச்சு. அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு போதைப் பொருள் கைப்பற்றப்படுதுன்னா அது ஆளக்கூடிய அரசோட துணையா தான் செயல்படுது அப்படின்னா, அப்ப இங்க பாஜக தான் அங்க பல வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. மாடல் குஜராத் சொல்லி ஒண்ணுமில்லாம ஒரு ஆட்சி செய்றீங்களா, அங்க கைப்பற்றப்பட்ட பொருள் இதெல்லாமே. இப்போ இந்த கேஸை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னும் போது 2021 ஜனவரியில இருந்து 2022 பிப்ரவரி வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே குஜராத்ல கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் 3,617 கோடி ரூபாய், 3,617 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. இது தனி. அந்த 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இருக்குல்ல, அது தனி. அது சேர்க்காம 3,617 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுச்சு. தனியா ஒரு 21,000 கோடி ரூபாய். இந்த அளவுக்கு குஜராத் முழுக்க முழுக்க போதைப் பொருளோட ஒரு நுழைவு வாயிலா அங்க செயல்பட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து 2022 வாங்க. அதுல உள்ள 1-2 மட்டும் சொல்றதா நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ போதைப் பொருளோட டீடைல் நம்ம கையில இருக்குது. வெறும் 2022 ஒரு சில இது மட்டும் சொல்றேன். 2022 செப்டம்பர் 14
200 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40 கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டுச்சு குஜராத்ல. ஜூலை 12ஆம் தேதி ஒரு துணி மூட்டை வருது. துணி மூட்டை அப்படின்னு சொல்லி டெக்ஸ்டைலுக்காக வருது அப்படின்னு சொல்லும் போது அந்த துணி மூட்டையில 3ல ஒரு பகுதி தான் துணி இருக்கு, மீதி எல்லாமே முழுக்க முழுக்க ஹெராயின். அதுவும் காஸ்ட்லி லெவல், ரொம்ப உயர்தரமான ஹெராயின். அது மட்டுமே அதுல இருந்து 70 கிலோ ஹெராயின் அங்க கைப்பற்றப்பட்டுச்சு. ஆனா இது கைப்பற்றப்பட்டது துணி மூட்டைன்னு சொல்லி ஹெராயின் கைப்பற்றப்பட்டுச்சுல, இதுவுமே அதானியோட முந்த்ரா ஹார்பர்ல கைப்பற்றப்பட்டதுதான். அதுக்கடுத்து ஏப்ரல் மாசம் ஒரு 260 கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டுச்சு. ஆகஸ்ட் மாசம் 1026 கோடி ரூபாய் மதிப்புள்ள 513 கிலோ மெஃபட்ரோன், 500 மதிப்புள்ள மெஃபட்ரோன் சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் அது கைப்பற்றப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு குஜராத்தோடைய முந்த்ரா ஹார்பர், இந்த மாதிரி சில ஹார்பர்ல மட்டுமே நம்ம நியூஸ் எடுத்தாலே அது அவ்வளவு லென்த்தா போகும். நம்ம வீடியோட லென்த்தை சுருக்கிறதுக்காக ஒரு சில தகவல் மட்டும் தான் நம்ம இங்க சொல்லி இருக்கிறோம். இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஹெராயின் சம்பந்தமான இந்த போதைப் பொருள் இருக்குல்ல, இது இந்தியாவில் விளையிறது கிடையாது, எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து கடத்திட்டு வரக்கூடிய போதைப் பொருட்கள் தான். இப்படி எல்லாமே குஜராத்துக்கு வந்ததுக்கு பிறகு அங்க பொடியாக்கப்பட்டு மசாலா பவுடர் மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு கடத்தப்பட்டு கார் வழியாகவும் பஸ் வழியாகவும் ரயில் வழியாகவும் தான் வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்லி அந்த போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் இது சம்பந்தமான விவரங்கள் சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு போதைப் பொருளோட நுழைவாயிலா, அதானியோட அந்த முந்த்ரா ஹார்பர் மாதிரியான ஹார்பர்கள் இதெல்லாமே போதைப் பொருளை கொண்டு வரக்கூடிய நுழைவாயிலா இருக்கு. ஆனா இது வரைக்கும் அந்த அதானி கிட்ட போயிட்டு எப்போ ஹார்பர்ல இப்ப ஏற்பட்ட போதைப் பொருள் கைப்பற்றப்படுது, இது என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கூட அங்க போய் கேட்கப்படல. ஆனா ஜாஃபர் சாதிக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த போதை வழக்குல கைது செய்யப்படுறாரு. அவரு கூட வேற ஏதோ வியாபாரத்துல, சாப்ட்வேர் சம்பந்தமா ஏதோ ஒரு வியாபாரத்துல டைரக்டர் அமீர் அவர் கூட தொடர்புல இருக்காரு. அவரோட படங்களை டைரக்டர் அமீர் இயக்குறாரு, இவர் தயாரிப்பு இவர் இயக்குறாரு அப்படின்ற காரணத்துக்காக டைரக்டர் அமீரோட இதோட தொடர்பு படுத்தி அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து வைக்கிறதுக்காக விஜய் சேதுபதி வராரு, வெற்றிமாறன் வராரு. வெறும் ஒரு நண்பர் அடிப்படையில் வராங்க. அந்த விஜய் சேதுபதிக்கு வெற்றிமாறனுக்கு என்ன தொடர்பு, சினிமா துறையில் வேற யார் யாருக்கெல்லாம் இதில் பங்குள்ளது, சினிமாவில் மிகப்பெரிய போதை மாஃபியா நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பல வகையில செய்தி பேசுறா. இவங்க யாருமே எப்ப அதானி ஹார்பர்ல இவ்வளவு போதைப் பொருள் கைப்பற்றப்படுது, அப்ப அதானிக்கு இதுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி ஒரு சின்ன விசாரணை கூட இவங்க மேற்கொள்ளல. அதுதான் இவங்க செய்யக்கூடிய லட்சணம். இதுல வந்து டைரக்டர் அமீரை பத்தி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அவர் வந்து எப்பவுமே போதைக்கு எதிராக தான் எல்லா விஷயங்களுமே செய்யக்கூடிய ஒரு மனுஷன். அவருக்கு ஒரு அசிஸ்டண்டா வச்சாலும் சரி, கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சாலும் சரி, அவங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்தா அந்த நபரை வேலையை விட்டே தூக்கிடுவாரு. அந்த அளவுக்கு அவர் போதைக்கு எதிராக தான் அவரோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனுஷன். டைரக்டர் எஸ்பி ஜனநாதன் இருந்தாரு. பேராண்மை, இது மாதிரியான படங்கள், இயற்கை, இது மாதிரியான படங்கள் எடுத்த டைரக்டர் எஸ்பி ஜனநாதன். அவரு அமீர் கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் பேசும்போது கூட என்னைக்காவது ஒரு நைட்ல ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாருங்களேன், ஜனநாதன் என்னைக்கா ட்ரிங்க் பண்ணியிருந்தாருன்னா அமீருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னும் போது கூட அமீர் தப்பா எடுத்துக்காதப்பா, லைட்டா சரக்கு சாப்பிட்டுருக்கேன், உனக்கு சரக்கு சாப்பிட்டா அந்த போதை சம்பந்தமான விஷயம் உனக்கு பிடிக்காது, இதனால முக்கியமான விஷயம் உன்ட்ட சொல்லணுன்றதால தான் பேசினேன், சரக்கு சாப்பிட்டுருக்கேன் தப்பா எடுத்துக்காதப்பா இப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பேச்சே எஸ்பி ஜனநாதன் ஆரம்பிப்பாரு. அப்ப இந்த அளவுக்கு போதைக்கு எதிராக இயக்குனர் அமீர் இருக்கும்போது அவரோட வாழ்வியல்ல எந்த ஒரு குற்றமே நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. மக்களுக்கான எல்லா விஷயங்களுமே குரல் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவரோட படத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் ஏதோ ஒரு வழக்குல மாட்டினாருன்றதுக்காக இவரை தொடர்பு படுத்தி பேசுறது அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அப்ப போதைப் பொருள் ஒரு மாநிலத்தில் கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாநில அரசு உடந்தை அப்படின்னா நியாயமா பார்த்தா இன்னும் குஜராத் அரசே கலைச்சிருக்கணும். அங்க பாஜக ஆட்சி செய்யறாங்கல்ல, அந்த ஆட்சியை நீங்க நியாயமா பார்த்தா கலைச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த யோகியா, நம்ம ஊர்ல ஒரு யோகியா இருக்கிற அண்ணாமலை, இந்த அண்ணாமலை வந்து போதைப் பொருள் ரொம்ப மோசமாய் போச்சு, அதுக்கு எதிராக நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன், போராட்டம் பண்ண போறேன், வள்ளூர் கோட்டத்தை வழி தவற வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரே உருட்டுறாப்புல. இந்த அண்ணாமலை நியாயமா நீங்க போராட்டம் பண்றாந்தா போய் குஜராத்ல போய் படுத்து உருண்டு பிறண்டு போராட்டம் பண்ணணும். அண்ணாமலைக்கு பொதுவாக இதே வேலை தான். அவர் எங்க முக்கியமான விஷயம் நடக்குதோ அங்கெல்லாம் போராட்டம் பண்ண மாட்டாரு, எங்க ஒண்ணுமே இல்லாம இருக்குது அங்கதான் வருவாரு. சமீபத்துல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு கர்நாடகாவில் ஒரு கனமழை பெஞ்சிச்சு. அப்போ வந்து அங்க ஐடியில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் போறதுக்கு வழி இல்லை. அப்போ புல்டோசரை வச்சு அந்த புல்டோசர் மூலமா தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு அங்க நிலைமை மோசமா இருந்துச்சு. பல ஐடி கம்பெனிகள் நாங்க கோயம்புத்தூர் பக்கம் எங்கேயா போயிடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க நிலைமை மோசமா இருந்துச்சு. அங்கெல்லாம் போயிட்டு அண்ணாமலை போய் என்னங்க ஒரு மாநிலத்தில் எப்படி ஆட்சி செய்றீங்க, இவ்வளவு வெள்ளம் வருது, அங்கெல்லாம் பேசல. நம்ம சென்னையில மழை வரும்போது கரண்ட கால அளவுக்குலாம் கப்பலை தூக்கிட்டு ஓடி வந்தாருப்பானுங்க அண்ணாமலை. அந்த மாதிரி தான் இந்த போதைப் பொருள் குஜராத்ல அங்க கோடியா பல ஆயிரம் கோடியில கைப்பற்றப்படுது. அங்கெல்லாம் அண்ணாமலை வாயை திறக்க மாட்டாரு. தமிழ்நாட்டில் ஒரு 3 கேஸ் நடந்தா இந்த தமிழ்நாடே ஏதோ போதை மாநிலம் மாதிரி சித்தரிக்கிறாங்க. கூடவே எங்க அக்கா குஷ்பு அக்கா எப்பவுமே வேற லெவல் இல்லையா? குஷ்பு அக்கா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அப்படி நடக்கும்போது முதல்வர் அமைதியாக இருப்பது இது அவமானம் இல்லையா அப்படின்னு சொல்லி அக்கா ஒரு உருது கலந்த தமிழ்ல பேசுவாங்களே, அதே மாதிரி இப்ப குஷ்பு அக்கா இங்கேயும் பேசுறாங்க.
அமைதியா இருக்கிறத பத்தி குஷ்பு அக்கா பேசுறாங்க. ஏன்னா அக்கா வந்து மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்படும் போது, பிரிட்ஜு பூஷன் விஷயத்துல நம்மளோட விளையாட்டு வீராங்கனைகள் பாதிக்கப்படும் போது அக்கா பயங்கரமா கத்திக்கிட்டு வந்து நியாயம் கேட்டாங்கல்ல, அதனால இந்த இடத்துல அமைதியா இருக்கிறத பத்தி அக்கா வந்து பாடம் எடுக்குது. ஆக மொத்தத்துல 2014 எப்படி இல்லாத ஒரு ஊழல் 2G ஊழல் சொல்லி காங்கிரஸே திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்களோ, அதே ஒரு ஃபார்முலா இப்ப கையில் எடுத்துதான் இங்க வந்து போதைப் பொருள் ரொம்ப மோசமாயிடுச்சு, போதை மாநிலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த தேர்தலுக்கு இவங்க இதை ஒரு ஆயுதமா கையில் எடுக்கிறாங்க. சரி, இது இவங்களுக்கு இதே வேலை. பாஜக நம்ம கணக்கே சேர்க்க தேவையில்ல. அவங்க என்னைக்குமே ஆக்கப்பூர்வமா செயல்பட மாட்டாங்க. எதிரடா ஒரு கேவலமான அரசியல் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. இங்க நமக்கு தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா, போதை இல்லா மாநிலத்தை உருவாக்க வேண்டியது கடமை. குஜராத்ல என்னதான் டன் கணக்கில் அங்க பெரிய அளவில் கைப்பற்றப்பட்டாலும் அதுக்கு தமிழ்நாட்டில் போதையே இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்கேயுமே போதை ஒரு 3 கேஸா இருந்தாலும் 30 கேஸா இருந்தாலும் இங்க போதை கலாச்சாரம் பெருகிருச்சு அப்படின்னா அது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏன்னா சாதாரண ஒரு குற்றம் மாதிரி போதையோட குற்றம் கிடையாது. ஒருத்தனை அடிமையாக்கிறோம். அந்த விஷயத்துல போதை வந்து ஒருத்தனை அடிமையாக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆக்குறது தான் இந்த போதையோட விஷயம். அதனாலதான் NDPC இந்த விஷயத்தை அவங்க குறிப்பிடும் போது சைக்காலஜி சம்பந்தமா இதை அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது ஒரு சைக்காலஜி தொடர்புள்ள ஒரு விஷயம், ஒருத்தனை மனநோயாளி ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி NDPC இதை சைக்காலஜி ரீதியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிறோம், குடும்பத்தோட நிம்மதியை நாசமாக்கக்கூடிய இப்பேற்பட்ட போதை கலாச்சாரங்கள் இன்னைக்கு ஈஸியா ஸ்கூலு காலேஜ்னு சொல்லி படிக்கக்கூடிய பிள்ளைங்க கையில போய் கிடைக்குது. வேலை செய்யக்கூடியவங்க இது இந்த போதை கலாச்சாரத்துல அவங்க குடும்பமே நாசமாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதால அது 3 கேஸா இருந்தாலும் சரி 30 கேஸா இருந்தாலும் சரி இதை அடியோட தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான கடமை. ஏன்னா இப்ப நம்ம இலங்கையில பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் போதை சம்பந்தமான விஷயம்லாம் பார்த்தோம்னா இலங்கையில தான் பெரிய அளவுல இருந்துச்சு. அப்ப இலங்கை அரசு என்ன செஞ்சாங்க, 2019 போதைப் பொருள் கடத்துறவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் கொண்டு வந்தோன்னே இலங்கைக்கு போற குரூப் எல்லாமே இப்ப இந்தியாவை நோக்கி வந்துருச்சு. அப்ப இந்தியாவிலுமே கடுமையான தண்டனை தேவை. இங்க இந்த அரசு சாதாய காரணமா, இந்த அரசு காரணமா சொல்லி ஆளாளுக்கு பழிய போடுறது முக்கியம் இல்ல. இங்க வாழக்கூடிய நம்ம நாட்டில் வாழக்கூடிய மக்கள் இந்த போதை இல்லாத சமூகமா, ஒரு அறம் சார்ந்த சமூகமா வாழ்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த போதைப் பொருள் யார் யாரெல்லாம் கடத்துறாங்களோ அதை வியாபாரம் செய்யறாங்களோ அதுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் கொண்டு வரணும். அது மரண தண்டனை வரைக்கும் கொண்டு வந்தா கூட நல்லதுன்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட தண்டனைகள் கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறைஞ்சி மக்களை இவ்வளவு பெரிய பாதிப்புல இருந்து காப்பாற்ற முடியும்.